கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 5 செவ்வாய்க்கிழமை மே 19, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அமெரிக்காவில் உலக சமாதான தூதுவர் குருமகான். திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் உலக சமாதான தூதுவர் குருமகான் தற்போது அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் டல்லஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ள பிளானோ என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சென்டர் என்ற அரங்கில் சீக்ரெட் பிஹைண்ட் த ஹாப்பினஸ் என்ற தலைப்பில் குருமகான் அவர்களின் சிறப்பு சத்சங்கம் 13/5/2026 புதன்கிழமை மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி 1 நிமிட அமைதியுடன் துவங்கியது. தொடர்ந்து குருகீதம் இசைக்க மெஞ்ஞான ஆசிரியை சுதா பிரசாத் வரவேற்புரையாற்றினார். உலக சமாதான அறக்கட்டளையின் அரங்காவலரும் பொதுச் செயலரும் மெஞ்ஞான ஆசிரியருமான கே. சுந்தராமன் அறக்கட்டளை பற்றியும் குருமகானின் ஆன்மீக ஈடுபாடு பற்றியும் விளக்க உரை நிகழ்த்தினார். குருமகான் அவர்கள் சீக்ரெட் பிஹைண்ட் த ஹாப்பினஸ் என்ற தலைப்பில் ஆற்றிய அருளுரையில் ஆதி தத்துவத்தையும் சந்தோஷம் இருக்கும் இடம் பற்றியும் குடும்பத்தில் இருக்க வேண்டிய புரிந்துணர்வு மற்றும் இணக்கம் பற்றியும் நகைச்சுவையோடு சிறப்பாக எடுத்துரைத்தார். ஓடி விளையாடு நடத்தும் 10 நாள் விளையாட்டு பயிற்சி முகாம். ஓடி விளையாடு அமைப்பு தமது உடற்கல்வி திட்டத்தின் மூலம் கடந்த மாதம் நேரு விளையாட்டு அரங்கில் மாநில அளவில் விளையாட்டு போட்டியினை நடத்தியது. அந்த போட்டியில் வெற்றி பெற்ற 86 மாணவர்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஓடி விளையாடு விழுப்புரம் காமராஜர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மே 20 முதல் 29 வரை 10 நாட்களுக்கு விளையாட்டு பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதில் தனிநபர், குழு விளையாட்டுக்கள், தலைமைத்துவம் ஆகியவற்றிற்கான பயிற்சிகள் இடம்பெறும் என ஓடி விளையாடு அமைப்பின் நிறுவன தலைவர் செந்தமிழன் அன்பு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். ஆழியாறு அறிவு திருக்கோயிலில் மாணவர்களுக்காக நடைபெற்ற 10 நாள் முகாமின் நிறைவில் சேலம் மாணிக்க மாணவர் லிங்கேஸ்வரன் 10ஆம் வகுப்பு உடலினை உறுதி செய் தலைப்பில் ஆற்றிய அருமையான உரை உங்களுக்காக. அது மாதிரி இந்த உணவு பழக்கங்கள்ல பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். அது இல்லாமல் எதை அதிகமாக எடுத்துக்கணும் எதை கம்மியாக எடுத்துக்கணும் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கம்மியாக எடுத்துக்கணும். புரோட்டீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது நம்ம அடுத்த சத்துக்கள் பற்றி பார்ப்போம். இந்த பேலன்ஸ் டயட்லேயே இந்த சத்தை அதிகமாக அயன் ஸ்ட்ரென்த் அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த சத்தை கம்மியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாமல் அதையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பாடி எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி நம்ம பாடிக்கு ஒழுக்கம், தன்னம்பிக்கை எது இருந்தாலும் நம்ம உடம்பு இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ஏரியாவில் ஒரு பையன் அடிக்கடி சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு இன்னொரு பையனும் குடிக்க ஆரம்பித்தான். அவன் பிடிச்சிட்டு அந்த குடிச்சிட்டு இருந்த பையனை பார்த்து தான் இன்னொரு பையன் பிடிச்சான். அந்த பையன் குடிச்ச பையன் செத்து போயிட்டான். செகண்ட் குடிச்ச பையன் அதை பார்த்துட்டு உடனே நிறுத்திட்டான். அது வரைக்கும் அந்த செகண்ட் குடிச்ச பையன் சொல்லிட்டு இருந்தான், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி தான் இந்த சிகரெட் குடிக்கிறத நம்ம காசுல பண்ண மாட்டோம், அடுத்தவங்க காசுல தான் வாங்கி பிடிப்போம். அதுவே பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம காசை நம்மளே நம்ம உடம்புக்கு நம்ம காசை வச்சு நம்மளே சூனியம் வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்கள் இல்லை, உடல் நலம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில உயரவே முடியாது. உடல்நலம் தான் ஒரு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறத இங்க பதிவு செஞ்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மதுரை திருநகர் சார்லஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அரசமைப்பு சாசன முகப்புரை. மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சங்கர், அமைப்பு சாரா தொழிலாளர் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் ஆகியோர் மதுரை சார்லஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாக இயக்குனர் அருள் சகோதரி ஜோஸ்பின் அவர்களை சந்திக்க சென்றிருந்த போது அங்கு அரசமைப்பு சாசன முகப்புரை மாணவர்கள் பார்வையில் எப்போதும் படும்படியாக வைத்திருப்பதற்கு மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் தெரிவித்ததாக மார்கோஸ் தெரிவித்தார். கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் குமரன் இரத்த தானம். தருமபுரி மாவட்டம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கே. நடுஹள்ளி ஊராட்சி கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் குமரன் மே 19 இன்று இரத்த தானம் அளித்ததாக அமைப்புகள் கள பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி.
இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.